இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தங்களுடைய பந்துவீச்சு படைய மாற்றியமைக்கிறப்பதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. 4வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியில இடம்பெடுத்திருக்கும் ஆகாஷ்தீப், ஹர்ஷதீப் சிங் ஆகியோர் காயம் காரணமாக விளையாடல. இதனால 4வது டெஸ்ட் போட்டியில பும்ரா அவர்கள் விளையாடினாரு. மாற்று வீரராக சிஎஸ்கே உடைய அன்ஷுல் கம்போஜ் விளையாடினாரு. இருந்தாலுமே மான்செஸ்டர் ஆடுகளம் மிகவும் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்ததால பந்து வீச்சு ஈடுபடல. இந்த தருணத்துல 5வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வேகப்பந்து வீச்சு படை எவ்வாறு இருக்கும், சிராஜ், பும்ரா ஆகியோர் விளையாடுவாங்களா, 3வது வேகப்பந்து வீச்சாளர் யார் அப்படின்னு பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருக்கு. இந்திய அணியுடைய இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷதீப் சிங் ஏற்கனவே T20 கிரிக்கெட்ல முடிசூடா மன்னனாக விளங்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில டெஸ்ட் போட்டிக்கு அவர் தயாராகி கொண்டிருந்த பொழுது அவருடைய கையில பந்து தாக்கி காயமுமே ஏற்பட்டது. ஆனால் தற்போது ஹர்ஷதீப் சிங் அவர்கள் காயம் குணமடைந்து நன்றாக தான் இருக்காராம். ஆகையால பாத்தீங்கன்னா 5வது டெஸ்ட் போட்டியில அவர் விளையாடுவது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. ஹர்ஷதீப் சிங் மட்டுமல்ல, மேலும் ஒரு சில பவுலர்களை கொண்டு வர இந்திய அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளுமே நடத்திட்டு இருக்காங்களா. ஆகையால 5வது டெஸ்ட் போட்டி நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.